இங்க இருப்பாங்க தோட்டத்துல. அங்க அந்த வீட்டுல இருப்பாங்க. அங்க அந்த வீடு தெரியுற வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னொரு கர்மபாளையம் போயிருவாங்க. சாமியார் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாமியார் எங்க தண்ணி குடிக்கிறோம்? சாமியார் எப்படி எந்த மாதிரி கேரக்டரு சார் சித்தர்கள் நினைக்கிறேன் சார். அதான் என்னம்மா இவ்வளவு வெறுத்து இருக்கிறது கூட என்ன குட்டி? சாமியார் குட்டி. சாமியார் குட்டியா? அம்மா இருங்க நான் வரேன். விநாயகர் உங்களுக்கு தெரியாதா? யானை. ஓ யானை தான் சொல்றீங்களா? என்ன இருக்குங்கம்மா சாமி இங்க என்ன இருக்கு? விநாயகர் இருக்கிறாரு உள்ள விநாயகர் இருக்காருங்களா? விக்னேஸ்வரம் கூட 5 பேர் இருக்கிறாங்க. மேஞ்சிட்டு காய் பறிக்கிட்டு இருக்கிறாங்க. யானை தான் சாமியார். யாரா சாமியார் சாமியார்னு இருக்கேன். யானை இருக்குங்களா உள்ள? 5 பேர் இருக்கிறாங்க. சாமியார் குட்டி இவ்வளவு இருக்குங்கவும் எனக்கு என்னன்னு ஷாக்காகி போச்சு. இவ்வளவு பெருசுக்கு இருக்கிறாங்க. அதனாலதான் போறது இல்ல மேல. இல்லைன்னா போயிருப்பாங்க மேல கீழே இருக்கிறாங்க காய். நான் கூட ஏதோ சாமியார்களே இந்த பக்கம் யாரு இருக்கிறாங்கப்பா? எந்த சாமியாருக்கு வர்றாங்க? ஐயருக்கு வருவாங்க. கண்ணூர் பழத்தை வந்து வராங்க. பெருமாள் கும்பிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு போச வேண்டி போயாச்சு. அப்ப இங்க யானை தான் நீங்க சாமியாருங்கிறீங்க? நாங்க சாமியார் இருக்காங்க போதுறவங்க நாங்களாம் அப்படி சொல்ல முடியாது. சாமின்னு தான் சொல்லி ஆகணும். நாங்க யானை ஆடு மேய்க்கிற போயே ஆகணும். நாங்க அதை இதையும் திட்டமுன்னா வந்து கொடுக்காட்டி நின்று சொன்னா நாங்க இதில் போய் ஆடு மேய்க்க போக முடியும். அதனால நாங்க விநாயகர்ன்றதுதான் உள்ள இருக்குது. நீங்க சொல்றதை நம்பி நாங்க சாமியாரை பார்க்க போயிருந்தோம்னா நாங்க என்ன ஆகுறது? சாமியாரை தான் சொன்ன விநாயகரையா. உங்களுக்கு அப்படி சொன்னா புரியறது இல்ல. ஓ யானை என்னத்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. ஆமா அதான பார்த்தேன். சாமியார் தண்ணி குடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட குடத்துல தண்ணி எடுத்துட்டு போவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்களா வருவாங்க வார 8 மணி 7 7:30 வந்துருவாங்க. தண்ணி குடிச்சு போட்டு போவாங்க. சாமியார் வர்றதுக்குள்ள நாங்க போயிடறோம். ஆமா அவங்க எந்த நேரம் வர்றாங்க போறாங்கன்னால சொல்ல முடியாது. ஏதோ எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிற கொடுறாங்க மகராசரா. அது போதும். இல்லையே வந்து மேய்ச்சிட்டு போய் தண்ணி குடிச்சு இருக்கு. வெல்கம் டு சிவா அருண் டிவி. கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை பகுதியில் பார்த்தீங்கன்னா கட்டாஞ்சி மலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. நம்ம புஜகனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த மலையை தாண்டி நீங்க பெரிய நாய்க்கம்பாளையத்துக்கு, அதாவது கோயம்புத்தூர் கூட நீங்க போய்க்கலாம். மிக குறுகிய வீடுகள் தான் இருக்கு இந்த இடம். முன்னாடி வந்து இந்த மலைக்கு முன்னாடி ஒரு 2 பேர் மட்டும்தான் குடித்தனம் இருக்காங்க. அதாவது ஒரு வயதான அம்மா இருக்காங்க. அவங்களுடைய மருமகன் வந்து இங்க அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. இந்த மலையை பற்றிய அரிய தகவல்களை நீங்க இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அம்மா வணக்கங்கம்மா. உங்க பேருங்க? ராமாத்தாளு. அண்ணா வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேருங்க? பேர் கணேசன். இது எந்த ஊருங்க? இது கட்டாஞ்சி மலைக்கு. இது ஆமா கட்டாஞ்சி மலை. இது வந்து கட்டாஞ்சி மலைக்கு. இந்த ஊருக்கு சிறப்புக்கு இந்த மாதிரி தானுங்க. அப்படியே நாட்டுல ஏதோ கொஞ்சம் இருக்கிற வேலை செய்யறோம். இல்லாட்டியே வீட்டுக்கு வேண்டியதானுங்க. எத்தனை வீடுகள் இங்க இருக்கு? நாங்க வந்து ஒரு வீடு தான். நல்ல ஊர்ல இருக்கிறாங்க. எங்க வீடு கூட நல்ல ஊர்ல இருக்குதுங்க. நாங்க ஆடு மாடு மேய்க்கிறோம். இங்க வந்து காடு வாங்கி இருக்கிறோமுங்க. இந்த காட்டுல அதனால நாங்க இங்க இருக்கிறோமுங்க. ஆமாங்க. சரிங்க. கட்டாஞ்சி மலை. ஆமா கட்டாஞ்சி மலை. கட்டாஞ்சி மலைங்கிற அந்த பேர் வந்து எப்படி வந்துச்சுங்க? அதுதான் அந்த காலத்துல இருந்தே வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா அது வந்துங்க ஆஞ்சநாயர் அப்படியே வெள்ளக்காரர் அளந்துட்டு வந்தாங்களாமுங்க. இந்த ரோடு வெள்ளக்கார ரோடுக்கும். வெள்ளக்காரர் அதை அளந்துட்டு வரும்போதுங்க அவங்க அந்த இடம் வந்து கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. இந்த கோயில் வந்து கண்ணு தெரியாது. அந்த போட்டா எடுத்து அந்த மலையை அளக்காத நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான். ராமாயணத்துல வந்து ஆஞ்சநேயர் ஒரு மலையை சஞ்சீவி மலை அதேதாங்க இது. அதுதான் இந்த கட்டாஞ்சி மலை. ஆமாங்க கட்டாஞ்சி மலை. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும் சின்னதா ஒரு பிசுறு வந்து கீழே விழுந்துருச்சு. ஆமாங்க அப்படியேதான். அந்த பிசுறு தான் இந்த கட்டாஞ்சி. இந்த வெள்ளக்காரர் அளக்க முடியாம விட்டு போயிட்டாங்க. மண்டையால வெடிச்சு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் காரமடை ரங்கப்பன் கோயில் அந்த பக்கம் வெட்டத்தம்மா. வெட்டத்தம்மா அந்த பக்கம் இருக்குது. காவல் தெய்வம் அதுதான். ஆமா காவல் தெய்வம் தான். எங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா அவங்களுக்கு மண்டையை வெடிச்சிருங்க. எங்களுக்கு ஆபத்துனா அங்கேயே மண்டையை வெடிச்சிருக்கோம். எதுவுமே இங்க திருட்டு பேட்டை எது போக ஒண்ணு எடுக்க முடியாதுங்க. அப்பவே முடிச்சு போவாங்க ஆளு. இங்க எதுவுமே எடுக்க முடியாது. எடுத்துட்டு கொண்டு போனாலும் அந்த ஆளு இருக்காதுங்க. ஆமாங்க இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறவங்க. வீடு எங்க வீடெல்லாம் அங்க இருக்குது ஊர்ல. இங்க தனியா ஊர் இருக்குங்களா கட்டாஞ்சி மலையில? கட்டாஞ்சி மலையில இருக்குதுங்க. தோட்டம் தாங்க. எல்லாம் தோட்டத்துனால அங்க ஒரு 10 20 ரோடு 30 ரோடு இருக்குதுங்க. எல்லாம் குடியிருக்கிறாங்க. வீடு கட்டி புதுசா கட்டுறது இருக்கு. பழைய வீடு இருக்குது. ஆமாங்க. சரி இப்ப கட்டாஞ்சி மலை வந்து ஏரியா எத்தனை தூரம் வருங்க? அது சொல்ல முடியாதுங்க. அது இருக்குதுங்க அங்க காரமடை பக்கத்துல இருந்து இது வரைக்கும் இருக்குதுங்க. எப்படி சொல்ல முடியுங்க? பெரிய ஏரியா தான். ஆமாங்க பெரிய ஏரியா. சோ இதுக்கு அந்த பக்கம் வந்து எந்த ஊருங்க இருக்குங்க? இங்க என்ன கோவில்? பாரதி நகரம் இருக்குதுங்க. பாரதி நகரமுங்க. செலுபுரம், கோவனூர், சாமிச்செட்டிவடைய, கொக்கரையூர்
இந்த பக்கம் அப்புறம் அதுக்கு அடுத்து பெருநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர் அந்த பக்கம் ஓ. கோயம்புத்தூர் ரோடு. ஓகே ஓகே. ஆமாங்க. அந்த சைடு எல்லாம் பெருநாயக்கம்பாளையம் ரோடு தான் இது. ஆமாங்க. மேல என்ன கோயில்மா இருக்குதுங்க? மேலுக்கு தண்டி பெருமாள் கோயிலுங்க. பெருமாள் கோயில். தண்டி பெருமாள் கோயில். இங்க இந்த கோயில்ல எப்போ விசேஷங்கள்லாம் நடக்குங்க? அது வந்து புரட்டாசி மாசம்ங்க. புரட்டாசி மாசம் மட்டும் நல்ல விசேஷம். ஆமாங்க. ஜனங்கள்லாம் வந்து அதிகமா வருவாங்க. ஒரு அளவுக்கு வருவாங்க. முதல்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அது எடுத்து செய்யறது அந்த பக்கத்துக்காரரு பெருநாயக்கம்பாளையத்துக்காரரு அந்த பக்கத்துக்காரரு ஜாஸ்தியா செஞ்சவங்க. செய்யறது கம்மி. இங்க என்னென்ன வேலைகள் வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து 100 நாள் வேலைக்கு போகணுங்க. நான் தேங்காய் தோட்டத்துக்கு போகணுங்க. தோட்டத்துக்கு வேலைக்கு போகணுங்க. அவ்வளவு மருமக தேங்காய்க்கு போகுங்க. எங்க புள்ள ஆடு மேய்க்குதுங்க. எவ்வளவு சம்பளம் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய்ங்க. 300 ரூபாய். ஆமாங்க. இப்போ நீங்க இருக்கிறது என்ன வீடுங்க இது? இது ஓட்டு வீடுங்க. ஓட்டு வீட்ல தான் நீங்க வசிச்சுட்டு வந்துறீங்க. ஆமா, ஓட்டு வீடு. தினசரி நீங்க என்ன உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க? நான் குடும்பம் என்னங்கன்னா ரேஷன் அரிசிங்க, ரேஷன் பருப்பு, அப்புறம் ஏதோ நாட்டில் கிடைக்கிற கீரை, முருங்கைக்கீரை, அந்த கீரை இந்த கீரை ரெண்டும் சாப்பிடுவோம். உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆச்சுங்கம்மா? எனக்கு வயசு 70 ஆச்சு. 70 வயசு ஆச்சு. இன்னும் நீங்க ஆரோக்கியமா தான் இருக்கிறீங்க. என்ன உணவு? அதாவது களியலா வகைகள், ராகி களி அதுவும் ரேஷன் அரிசி தான் முக்கியமா சாப்பிடுங்க. நல்ல அரிசி பிடிக்கிறது இல்லைங்க. ஏன் பிடிக்கிறது இல்ல? அது பிடிக்கிறது இல்லைங்க. ரேஷன் அரிசி தான் பிடிக்குது. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரைச்சு சாப்பிடுறீங்க. சொந்த பந்தம் எல்லாம் இந்த ஏரியால நிறைய இருக்காங்க. இருக்குதுங்க. இருக்கு புள்ள பையன் எல்லாம் அங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? அங்க ஜோதிபுரம்னு அங்க ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஏரியால இருக்காங்க. இப்போ இங்க நீங்க தனியா தான் இருக்கீங்க. இந்த மலையை ஒட்டி பாத்தீங்கன்னா உங்க வீடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வேற எந்த வீடுமே இங்க பக்கத்துல அந்த பக்கம் இருக்குது ஒரு 4 வீடு. அவ்வளவுதான் இருக்குது. இந்த ஏரியாலயே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. ஆமாங்க. எல்லாம் தனித்தனியா இருக்குங்களா? உங்களுக்கு பயம் இல்லைங்களா? பயம் இல்லைங்க. பயம் தண்டி மாட்டாங்க. எப்படி கடவுள் எப்படி விடாட்டு இருக்க வேண்டியது. இங்க விலங்குகள்லாம் வருங்களா? எல்லாம் வருது. ஆன வரு, பன்னி வரு, நரி வரு, எல்லாம் வருங்க. யானையில இருந்து எல்லாம் நிறைய வந்து வீட்டுக்குள்ள சாணக்குள்ள வந்து ஒரு ஆட்டை புடிச்சு தூக்கிட்டு போயிருந்துங்க. தூக்கிட்டு போய் தேடிட்டு போய் விட்ட பாருங்க. அதிகாரி தூக்கிட்டே வந்துட்டாங்க எங்க பசங்க. ஆமாங்க. அப்ப உங்களுக்கு பாதுகாப்பு இங்க குறைவுதான். ஆமாங்க. ஓ, யானை எல்லாம் பாத்துருக்கீங்களாமா? ஐயோ அது பாக்குறமுங்க. இதுல போறதையுமே பாக்குறோம். இதுல ஒரு 5 நாள் விட்டா போச்சு வரேன் தோட்டத்துக்கு. ஒரு தென்னை மரம் எல்லாம் பிடிக்கிருச்சு. அப்புறம் மறுக்கா ஒரு நாள் வந்துதானுங்க இதுலயே வர பாத்துதுங்க. சாமி சாமி சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுங்க. அது பாட்டுக்கு அது அங்க போய் இறங்கி போயிருச்சுங்க. எத்தனை யானை பாத்துருக்கீங்க? நாங்க பாத்துருக்கோமுங்க. அது இருக்குமுங்க ஒரு 30 பிடியாட்ட. பயம் இல்லைங்களாமா? பயம் இல்ல. சர்வீஸ் ஆயிடுச்சுங்க. அதுதான் எங்களை ஒண்ணும் செய்யாதுங்க. இங்க கரண்ட் வசதி எல்லாம் இருக்குங்களா? நாங்களே வாங்கிட்டு 40,000 கட்டிட்டு இருக்கோம். தண்ணி தானுங்க பாரு. எங்களுக்கு தண்ணி குடுறான்னு சொல்லிங்க. அந்த பிரசன்ட் மருதூர் கிராமத்து பிரசன்ட் சொல்லி வர தொட்டி கட்டி விடலீங்க. தண்ணி இன்னும் வரலைங்க. தண்ணி அதுல போயிட்டு இருக்குது. வடக்கு போயிட்டு இருக்குதுங்க பைப்பாஸ். தண்ணி எங்களுக்கு குடிலான்ட்டாங்க. நாங்க என்ன பண்ணோமுங்க அதுல ஒரு ஓட்டை போட்டு தண்ணிக்கு வந்துட்டு இருக்குதுங்க எங்களுக்கு. அப்படிங்களாமா? ஆமாங்க. அப்புறம் குடிக்கிற புழங்கறதுக்கு மட்டுங்க குடிக்கிறதுக்கு பாருங்க அந்த தொட்டியில கவர் கட்டி வெளியே நின்று புடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் தண்ணியை வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சோ புழங்கறதுக்கெல்லாம் என்ன தண்ணி பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இதே தண்ணி தானுங்க. இதே தண்ணி தான் நீங்க அதுக்கு இது வருமுங்க எங்களுக்கு புழங்கறதுக்கெல்லாம் சரியா இருக்கு. ஓ, இதெல்லாம் தான் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. சாப்பிட்டீங்களாமா? அதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களா? பேர் ரங்காத்தாளுங்க. ரங்காத்தாளுங்களா? நீங்க எந்த ஊருங்கம்மா? இதே ஊர் தாங்க. இந்த ஊர் பேர் என்னங்க? ஜோதிபுரம். ஜோதிபுரத்துல இருக்கீங்க. இங்க என்னென்ன வேலை செய்றீங்க? இது ஆடுதாங்க. ஆடு மேய்க்கிறது. எத்தனை ஆடுகள் நீங்க வச்சிருக்கீங்கம்மா? ஆடு பெரிய ஆடு 20 பிடிக்குதுங்க. 20 உருப்படி. ஓ, இங்க இந்த கட்டாஞ்சி மலை சுத்தி தான் நீங்க ஆடு மேய்க்கிற தொழில பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ, எவ்வளவு வருமானம் வருதுங்கம்மா ஆடு மேய்க்கிறது? வருமானம் ஒரு வருஷமானது ஒரு குட்டி விக்குமுங்க. அப்புறம் அது இதான் வச்சிரு செலவுக்கு இடையில இல்லைன்னா ஒரு சின்ன குட்டி ஒரு ஆடை நல்லா பிடிச்சி விக்குமுங்க. ஓகே. இங்க கட்டாஞ்சி மலையில எத்தனை குடும்பங்க நீங்க இருக்கீங்க? நாங்க ஒருத்தரா தான் இருக்கிறோங்க. ஒரே குடும்பம் தான் இருக்கிறீங்க. வேற யாருமே இங்க அக்கம் பக்கத்துல இல்ல? யாருமே ஒரு துணைக்கு கூட இல்லாம கூட இல்லைங்க. ஏன் நீங்க இங்க இருக்கீங்க? போராடி இருக்கிறவங்கம்மா சாமியார் வந்து வீட்டுக்கு போறான்னு நிக்குதுங்க. சாமியார் நின்னுக்கிறாரு. எத்தனை சாமியார் வராங்க? 12 உருப்படி வருங்க. 14 வருமுங்க. வந்து பாருங்க நல்லா செடி வச்சிருந்துங்க. விவசாயம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சாமியார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு? அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லைங்க. ஒண்ணும் பண்றது இல்ல. சாமி கும்பிட்டு அது வாடி போயிருதுங்க. 12 மணிக்கு வருங்க, 11 மணிக்கு வருங்க. இந்த டைம் எல்லாம் சாமியார் வராரு? இந்த டைம் வராது. இந்த டைம் வராது. வர மாட்டாரு. எங்க பாத்து அங்க திரும்பிட்டீங்க? உங்க பேர் என்னங்கம்மா? குஞ்சா. குஞ்சா. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஜோதிபுரம். இப்ப இருக்கிறது?
அதே ஊர் தான். ஆனா இங்க வந்து கட்டாஞ்சி மலையில நீங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்புறம் அங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு வசதியில் இந்த பக்கம் தான் வந்தாகணும். அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு அப்புறம் ஆடு அங்கே இப்படி காட்டு தோட்டத்துகள் விட்டா திட்டுறாங்க. அப்படி இப்படி வந்து மேய்ச்சிட்டு. எத்தனை மணிக்கு காலைல ஆடு மேய போகும்? 11 மணிக்கு அவுத்துட்டுருவோம். நைட்டு எத்தனை மணிக்கு வரும் சாயங்காலம்? 6 மணி 7 மணி ஆகி போகிறது. குட்டியெல்லாம் இங்கேயே விட்டு போயிருவீங்க? இங்கே என்றதாலும் வீட்டில் இருக்குது. இது வேற ஆடோ? இது என்றது. உங்களுக்கு தூரமாக போகணும் வீடு? ஜோதிபுரம் போகணும். ஜோதிபுரம் போகணும். இங்கேருந்து எவ்வளோ தூரங்க? இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போகணும். ஆடுக்கு வேற என்ன தீவனம் எதுவும் கொடுக்குறீங்களா? இதே தான். இதே தான். இதே மாதிரி தான். மற்ற மேவெல்லாம் இல்லை. கனி காட்டிட்டு பச்சை தண்ணி தான். பச்சைப்பட்ட புண்ணாக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வசதி இல்லை. இப்படி இந்த ஆட்டை மேய்ச்சிக்கிறவங்க கிட்ட இன்னும் இருக்குது சாமி, பணம் காசாக இருக்க போகுது. இது மேய்ச்சி தேண்டம் தான் ஆகுது. வருஷத்துக்கு 10 உருப்படி 15 உருப்படி செத்து போகுது. சரி, ஒரு ஆடு என்ன குட்டி என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? 1500 ரூபா. ஒரு குட்டி 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. கொஞ்சம் பெருசாகி நிறைய பேர் எங்களுக்கு வந்து சாமிக்கு வந்து நேர்ந்து விடணும், கடாய்க்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்களா? கடாயி 12,000 13,000 14,000 கொடுக்குறீங்க. ஓகே. அது கொடுத்தா அது அந்த ஒரு பட்டத்தில் கொடுத்தா தான் கிடாய் பெருசானா, இல்லைன்னா இல்லைங்க. இல்லை. கட்டாஞ்சி மலையுடைய சிறப்பம்சங்கள், இந்த ஏரியா மக்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை நீங்க பார்த்து ரசிச்சிங்க. இந்த பயோகிராஃபி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, பல அரிய தகவல்களை தவற விடாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.